வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியை ஆராய்ச்சி செய்யும் ஆய்வாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய எண்புக்கூடுகள். தன்னை பொது மன்னிப்பில் விடுதலை செய்தால் மட்டுமே செம்மணியின் உண்மைகளை வெளிப்படுத்துவேன். பிரதான குற்றவாளி வைத்த நிபந்தனை. உண்மையை அம்பலப்படுத்திய அமைச்சர். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட பெண்கள் தங்கியிருந்த விடுதி. உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். மயானத்தில் பலி கொடுத்த இளம் பெண்கள். கல்லறையில் கிடந்த பொருட்களால் பயத்தில் உறையும் மக்கள். இலங்கையில் நடந்த விசித்திரமான சம்பவம். நடந்தது என்ன? சமூக ஊடக காதல் உறவுகள். இலங்கை பெண்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து. சற்று முன் வெளியான அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால். மீண்டும் அனுரவை சீண்டும் நாமல். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு வரும் முக்கிய நபர்கள். வெளியான காரணம். இலங்கை தாயின் பொறுப்பற்ற செயலால் ஜெர்மனியில் உயிரிழந்த பச்சிலம் குழந்தை. வெளியான நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். நடந்தது என்ன? எரிபொருள் விலை குறையுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். மக்களுக்கு வந்த சோக செய்தி. QR கோட் நடைமுறை தொடர்பிலும் வந்த தகவல். நாட்டில் அடுத்தடுத்து பதிவாகும் பாலியல் குற்றங்கள். மகளையும் விட்டு வைக்காத தந்தை. பாடசாலையிலும் மாணவிக்கு நடந்த மோசமான செயல். மூடி மறைத்த முக்கிய புள்ளிகள். நடந்தது என்ன? நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைக்கு வரும் புதிய தடை. எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. திடீரென பெண் மருத்துவர் ஒருவரை சுற்றி வளைத்த போலீசார். அடுத்தடுத்து விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக விபச்சார விடுதியொன்று இயங்கியதாக கூறப்படும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 3 தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போலீஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பம்பலப்பிட்டி பகுதியில் உள்ள ஓஷன் டவர் கட்டிடத்தில் அமைந்திருந்த குறித்த நிலையத்தில் நேற்று இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அந்த இடத்தை நிர்வகித்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவரும் விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் 5 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் மேலும் விசாரணைகளுக்காக பம்பலப்பிட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்கள் 27, 35 மற்றும் 38 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் எல்லக்காவ, கலாவண மற்றும் கல்கமோ பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண்கள் 34, 41 மற்றும் 43 வயதுடைய தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பம்பலப்பிட்டி காவல் நிலையம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. பொலன்னறுவை பக்கமுனா பகுதியில் உள்ள ஒரு மயானத்தில் பழி சடங்குகளை மேற்கொண்டதாக கூறப்படும் 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 பெண்களும் மனித உருவங்களை ஒத்த களிமண் சிலைகளை பயன்படுத்தி கல்லறைகளில் விளக்குகள் ஏற்றி வந்ததாகவும் இதனால் சந்தேகம் ஏற்பட்ட கிராம மக்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கல்லறைகள் சேதப்படுத்தப்பட்டு குழிகள் தோண்டப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பழி சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் உபகரணங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பொலன்னறுவே ஹெங்குராங்கொட பகுதியை சேர்ந்து 49 வயதுடைய பெண் என்றும் மற்றொருவர் பக்கமுனா சருபிம பகுதியை சேர்ந்து 38 வயதுடைய பெண் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்லறை கற்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த 2 பெண்களும் இதற்கு முன்னரும் இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதனால் அவர்கள் கிராமத்தில் வசிப்பதற்கே அச்சம் கொண்டிருப்பதாகவும் உள்ளூர் வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்கள் ஊடாக பெண்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்கள், பணப்பறிப்பு, சொத்து கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா போலீஸ் மக்களுக்கு விசேட விழிப்புணர்வு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி மோசடி நபர்கள் திருமணம் செய்து கொள்வதாக போலியான வாக்குறுதிகளை வழங்கி பெண்களை ஏமாற்றும் சம்பவங்கள் அண்மை காலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பதிவாகியுள்ளன.
உணவு அல்லது பானங்களில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து பெண்களை நினைவு இழக்க செய்து பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்துவதும் அவர்களின் சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் பரவலாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலியான காதலர்களாக நடித்து பெண்களின் நம்பிக்கையை பெற்று பின்னர் பணம் மற்றும் சொத்துக்களை பறித்துக் கொண்டு இறுதியில் கொலை வரை சென்ற துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை குறித்து காவல்துறை தீவிர கவனம் செலுத்தியுள்ளதுடன் ஆபத்துக்குள்ளாகக்கூடிய நபர்கள் பற்றிய தகவல்களை திட்டமிடுமாறு அனைத்து காவல் நிலையங்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சிவில் அதிகாரிகள் இயக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமாகும் அடையாளம் தெரியாத நபர்களை நம்பி பணம், நகைகள் அல்லது மதிப்புமிக்க சொத்துக்களை வழங்க வேண்டாம் என பெண்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட அல்லது அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை அடையாளம் தெரியாத அல்லது சந்தேகத்திற்கிடமான நபர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனுப்ப வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி கணக்கு இலக்கம், முகவரி போன்ற ரகசிய தகவல்களை அந்நியர்களிடம் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய ஏமாற்று செயல்கள் அல்லது அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருந்தால் உடனடியாக அருகில் காவல் நிலையத்திற்கு அல்லது சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக 118, 119, 107 மற்றும் 109 ஆகிய அவசர தொலைபேசி இலக்கங்கள் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் 30ஆம் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நேற்று வரையான அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 405 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 377 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது இப்படி இருக்க, பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தின் பிரதான குற்றவாளியாக கருதப்படும் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் நேரில் சந்தித்த போது தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே உண்மைகளை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மையை வெளிப்படுத்த விரும்பும் ஒருவர் இவ்வாறு நிபந்தனை விதிப்பாரா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணி பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய விசேட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக தனக்கு தெரிந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் இந்த விடயம் குறித்து மீண்டும் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது மனைவி ஏசி விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெளிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் முதற்கட்டமாக சந்தித்தனர். இதன் தொடர்ச்சியாக 2வது கட்ட சந்திப்பு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட வேண்டிய புதிய கடிதம் ஒன்றையும் சோமரத்ன ராஜபக்ச காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்திருந்தார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தாம் ஏற்கனவே பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து இதுவரை எந்தவிதமான பயனுள்ள நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார்.
எனவே இந்த விவகாரம் தொடர்பில் சர்வதேச நடைமுறைகளுக்கு அமைவாக சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த பின்னணியிலேயே செம்மணி பகுதிக்கு சென்றிருந்த நீதி மற்றும் அரசியல் நாணயக்காரவிடம் அண்மைய வெளிப்படுத்தல்கள் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தாம் நேரடியாக சோமரத்ன ராஜபக்சவை சிறைச்சாலையில் சந்திக்கவில்லை என்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் மகேஷ் கடுலந்து அவரை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி தன்னை விடுதலை செய்தால் மட்டுமே செம்மணி விவகாரத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச கூறியிருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஒருவர் நீதியின் முன் நிபந்தனைகளை முன்வைக்கும் நிலையில் அவரது வாக்குமூலங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது சட்டத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை பொதுமக்களுக்கு வெளியிடுமாறு எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகின்றது என்று அரசாங்கத்தின் கூற்றுகளை நிரூபிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்து வரும் பல நாடுகளில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் ஏன் தொடர்ந்து உயர்வாகவே உள்ளன என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் திறமையாண்மையும் தவறான நிர்வாகத்தையும் காரணமாக கொண்டு உருவாகும் செலவுகளை நுகர்வோருக்கு சுமத்துவதாகவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக அந்த சுமையை மக்கள் மீது திணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப விகிதங்கள் உள்ளிட்ட உள்ளூர் எரிபொருள் விலை நிர்ணயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கூறுகளையும் வெளிப்படுத்துமாறு அவர் அதிகாரிகளுக்கு சவால் விடுத்தார். எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக அரசாங்கம் கூறினால் அதன் முழுமையான செலவு விவரங்களை வெளியிட்டு அந்த தரவுகளை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிப்பதன் மூலம் அதனை நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் வரும் ஜூன் மாதம் 24 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது நாட்டின் சமீபத்திய பொருளாதார முன்னேற்றங்களை மதிப்பீடு செய்வதற்கும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகள் நிறைவு செய்யப்பட்டு அதற்கான அனுமதியை நிதியத்தின் நிர்வாக சபை கடந்த மே மாதம் 27 வழங்கியிருந்தது. இதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவாக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் ஷான்டாப் நகரில் காருக்குள் மறைத்து வைக்கப்பட்ட 20 மாத குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சம்பவம் தொடர்பாக 44 வயதுடைய இலங்கை தமிழ் பெண் ஒருவரை ஜெர்மன் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த மே 18 காலை வழக்கம் போல் தங்களது குழந்தையை காப்பகத்தில் இறக்கி விடுவதற்காக அந்த தாய் காரில் அழைத்து சென்றுள்ளார். எனினும் வேலைப்பளு மற்றும் கடுமையான மன அழுத்தம் காரணமாக குழந்தையை காப்பகத்தில் இறக்கிவிட்டதாக தவறாக நினைத்து அவர் குழந்தை இன்னும் காருக்குள் இருப்பதை மறந்து நேரடியாக தனது பணியிடத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் வேலை முடிந்து பிற்பகல் சுமார் 3 மணியளவில் குழந்தையை மீண்டும் அழைத்து வருவதற்காக காரின் அருகே சென்றபோதுதான் குழந்தை பின்புற இருக்கையிலே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த நேரத்தில் காருக்குள் நீண்ட நேரம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த குழந்தை அதிக வெப்பம் காரணமாக மூச்சு திணறி ஏற்கனவே உயிரிழந்திருந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஜெர்மன் காவல்துறையினரும் அரசு சட்டத்தரணி அலுவலகமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் கடமை தவறியதால் மரணம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் கடுமையான வேலைப்பளு
மன அழுத்தம், குடும்ப ஆதரவு இல்லாமை மற்றும் இயந்திரத்தனமான வாழ்க்கை முறை போன்ற காரணிகளே இவ்வாறான துயர சம்பவங்களுக்கு வழிவகுக்கின்றன என பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர். ஒரு சிறிய கவனக்குறைவு ஒரு தாயின் வாழ்நாள் முழுவதுமான வேதனையாக மாறியுள்ள இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையொன்றில் 15 வயதுடைய மாணவி ஒருவர் அதே பாடசாலை வளாகத்திலேயே மற்றொரு மாணவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் பாடசாலையின் அதிபர், உப அதிபர் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் 21ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த நாள்களில் பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளியிலிருந்து போட்டிக்காக வந்திருந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டிடங்களுக்கு இடையிலான மறைவான இடத்தில் வைத்து குறித்த மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அதன்படி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிவுறுத்தலின் பேரில் அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது இப்படி இருக்க, நுவரெலியா டயகம பகுதியில் 16 வயதுடைய தனது மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 42 வயதுடைய தந்தையொருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். டயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட NLD தேசிய கால்நடை பண்ணை பகுதியில் உள்ள டேவிட் பாமிடத்தில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் டயகம போலீசாரால் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொரோனை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் உள்நாட்டு மற்றும் மேற்கத்திய மருத்துவராக போலியாக நடித்து சுமார் ரூபாய் 6 கோடிக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளில் தெரியவந்ததாவது, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்களை கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக பணம் தேவை என கோரி பல்வேறு நபர்களிடமிருந்து அந்த பெரும் தொகையை அவர் பெற்றுள்ளார். போலீஸ் காவலில் உள்ள சந்தேக நபர் 53 வயதுடைய திருமணமாகாத பெண் ஆவார். அவர் ஆரம்பத்தில் கிரிபாம பிரதேசத்தில் வசித்து வந்ததுடன் பின்னர் ஹொரணை வீட்டு தொகுதியில் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தன்னை மருத்துவராக அறிமுகப்படுத்தி பல்வேறு பிரதேசங்களில் கிளினிக்குகள் நடத்தி நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்கியுள்ளார். அவை நாட்டில் பயன்படுத்த அனுமதி பெறாத தரமற்ற மருந்துகள் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கம்பகா, மதுராவள, பண்டாரகம, ஹொரணை, இங்கிரிய மற்றும் மில்லனிய உள்ளிட்ட பல பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் அவரிடம் ஏமாற்றப்பட்டதாக முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பல முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த மருத்துவ சின்னம் கொண்ட வாகனத்தையும் பயன்படுத்தியுள்ளதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை மருத்துவ சபை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சபையில் மேற்கொள்ளப்பட்ட சரிபார்ப்பில் இவர் எந்த மருத்துவ சபையிலும் பதிவு செய்யப்படாதவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தப்பிச் செல்ல முயன்ற இவர் பல்வேறு வாகனங்களை மாற்றி நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துள்ள போதிலும் உள்நாட்டில் உடனடியாக விலையை குறைக்க முடியாது. தற்போது சந்தையில் உள்ள எரிபொருள் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதுடன் அதன் சுமையின் ஒரு பகுதியை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளது.
உண்மையான கணக்கீட்டின்படி 1 லிட்டர் எரிபொருள் 700 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும் அரசாங்கத்தின் நிவாரணம் காரணமாகவே அதனை 400 ரூபாய்க்கு வழங்க முடிகின்றது. சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்திலேயே விலை குறைப்பின் பலனை மக்களுக்கு வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். இது இப்படி இருக்க எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையை நீக்குவது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகி தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக நடைமுறைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தவும் தேவையற்ற நெரிசல்களை தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்ட QR முறைமை தற்போது தொடர்ந்தும் அமுலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் நடத்தப்பட்ட உலகளாவிய பாடசாலை அடிப்படையிலான சுகாதார கணக்கெடுப்பு முடிவுகளின்படி 13 முதல் 14 வயதுடைய மாணவர்களில் 12% பேர் அதிக எடையுடனும் 3% பேர் உடல் பருமனுடனும் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பில் மாணவர்களின் உணவு பழக்க வழக்கங்களும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 17.4% மாணவர்கள் தினமும் காபனேற்றப்பட்ட மென்பானங்களை குடிப்பதற்கு பழகியுள்ளதாகவும் 28 முதல் 5% பேர் அதிக உப்பு மற்றும் எண்ணெய் கொண்ட உணவுகளை உட்கொள்வதாகவும் 41% பேர் அடிக்கடி சர்க்கரை கலந்த உணவுகளை உட்கொள்வதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஆரோக்கியமான சிற்றுண்டிச்சாலை வழிகாட்டி ஒன்றை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளரின் சுற்றறிக்கையின்படி பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் ஆரோக்கியமற்ற உணவுகள் விற்பனை செய்யப்படுவது இனிவரும் காலங்களில் தடை செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலை மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல வகையான துரித உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விசேட மருத்துவர் பொத்திகா சுதசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி சோசேஜஸ், மீட் போல்ஸ், பர்கர், பீட்சா, ஹாட்-டாக், சப்ளிமெண்ட், பேஸ்ட்ரி வகைகள், பொரித்த சிற்றுண்டிகள், உடனடி நூடுல்ஸ், சூப் கட்டிகள், இனிப்புகள், குளிர்பானங்கள், செயற்கை நிறமூட்டிய பானங்கள் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்கள் பாடசாலை உணவகங்களில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை சிறுவயதிலிருந்தே தொற்றா நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை அவசியமானது என சுகாதார தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.